இதனாலின் காலை வேளையில் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டோடைய வார்த்தை எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து யாராவது வாசி. மேதிய சீமையில் இருந்த அக்மேதா பட்டணத்தின் அரமனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விபரமாவது. இங்கே வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு அருமையானவர்களே அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இடிந்து போன எருசலேம் ஆலயத்தை, இடிந்து போன எருசலேம் நகரை புதுப்பிக்கும்படி நெகேமியா, எஸ்ரா, செருபாவேல், ஜோஷுவா என்ற ஒரு பெரிய கூட்டமாக ஜனங்கள் எழும்பி கட்டும்படி புறப்பட்டு வருகிறார்கள். பட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையில் அவங்க கேட்கிறாங்க, என்ன ரைட்டோட அங்கே இருந்த ஜனங்கள், என்ன அத்தாரிட்டியோட, என்ன காரணத்தோட இந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த பணி தொடர்ந்து செய்வதற்கு என்ன ரைட் இருக்கு, என்ன உங்களுக்கு இது இருக்குது, யார் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தன்னு சொல்லி பலவிதமாக கேள்வி கேட்டு ஆலயத்தின் கட்டுமான பணியை நிறுத்துகிறார்கள். அவள் பட்ட பிரயாசங்கள், அவள் பட்ட கண்ணீர், அவள் படித்த தியாகம் எல்லாம் நின்று போயிடுச்சு. என்ன செய்யறேன்னு தெரியல. ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிறாங்க, ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் ஒருவேளை, ஐயா நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ ஜெபம் பண்ணினேன், எங்கெல்லாமோ போனேன், இன்னைக்கு என் காரியம் எல்லாம் நின்று போயிடுச்சு. அப்பொழுது வேதபாரனாகிய எஸ்ரா ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், ராஜாவே நாங்க எங்க சுயபலத்தில் செய்யல, எங்க சுயசக்தியில செய்யல, ராஜ உத்தரவின்படிதான் இருந்தோம். தயவு செய்து உங்களுக்கு கூடுமானால் அரண்மனையில் உள்ள கோப்புகளை, அரண்மனையில் உள்ள சுருள்களை கொஞ்சம் தேடி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு தாவீது ஜெபிக்கிற, ஆண்டவரே தாவீதையும் அவருடைய சகல கோத்திரங்களை நினைத்தருளும். இதை போல ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறா, கொஞ்சம் தேடி பாருங்க ஐயா, கொஞ்சம் தேடி பாருங்கய்யா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட நின்று போன காரியங்கள் இனி நடக்காது என்று சொல்லி தடைபட்டு உங்கள் எதிரிகள் எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிற அந்த ஆர்ப்பரிப்பின் மத்தியில இருக்கிறீர்களா? இப்படிதான் அந்த ஜனங்கள் கலங்கி கொண்டிருந்தாங்க. எவ்வளவு அழுதுருப்பாங்க யோசித்து பாருங்க. நெகேமியா எவ்வளவு நெஞ்சில் அடிச்சு அழுதுருப்பாரு, ஆண்டவரே இதுக்காகவா நான் வந்தேன். தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் வெட்கி தலைகுனிந்து போயிருந்தார்கள். நீங்க ஒருவேளை இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறனையும் சமுதாயத்தை ஃபேஸ் பண்ண, மக்களை சந்திக்க, மக்களோடு உறவாட உன்னாடு கூடாதபடி தலைகுனிந்து போயிருக்கிறாயோ, என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை தலைகுனியும்படி அழைக்கிற தேவன் அல்ல, நீ தலை நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆடுறேன்னு சொல்லுமா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தலைகுனிய உன்னை அழைக்கவில்லை, தலை நிமிர்ந்து நடக்கும்படி உன் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி கலங்கி நின்ற வேளையில அரண்மனையில் அப்படி பார்க்குறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு புத்தக சுருள் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஒரு புத்தக சுருள் கிடைத்தது. ஆலயத்தை கட்டுகிறார்களே, அதை குறித்து ஒரு புத்தக சுருள் கிடைத்தது. கோரேசு அதிகாரம் கொடுத்தானே, அதை பற்றி புத்தக சுருள் கிடைத்தது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு அருமையான புத்தக சுருள் உண்டு. வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து யாரோ ஒரு வாசிங்கள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. இங்க வேத வசனம் சொல்கிறது, இதோ நான் வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதை நிறைவேற்ற வருகிறேன் என்று சொன்னார். அன்றைக்கு எஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும் ஒரு புத்தக சுருள் கிடைத்ததில் எவ்வளவோ மகிழ்ச்சி இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு புத்தக சுருள் உண்டு, அதை நிறைவேற்றினவர் உண்டு. அது என் ஆண்டவராகிய கர்த்தர். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையின் வழிகளை திறக்க, உன் வாழ்க்கையில் இருண்ட காலங்களை அகற்ற, உன் கண்ணீரை அகற்ற, உன் புலம்பலை அகற்ற ஆண்டவராகிய கர்த்தர் புத்தக சுருளில் எழுதியிருக்கிறதை நிறைவேற்ற வந்தார். அல்லேலூயா. அவர் ஆலயத்தில் வந்தோனையும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை அவர் திறந்து பார்த்து அவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறைப்பட்டு போனவர்களுக்கு விடுதலை, இருதய நுறுங்குண்டுடைய காயங்களை, அந்த அதிகாரத்தை வாசித்து விட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைய தினம் இந்த வார்த்தை நிறைவேறிச்சு. பிரைஸ் தி லார்ட்.
நமக்கு ஒரு அருமையான புத்தகச் சுருள் கண்டெடுக்கப்பட்டது போல உனக்கும் எனக்கும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புத்தகச் சுருளாய் நின்று கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் கடந்து போன காரியங்களை குறித்து, சென்று போகிற காரியங்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவராய் கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய மாறுதலை கர்த்தர் உனக்குள்ளே உருவாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உனக்குள்ளே மாறுதலை உருவாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கத்தான் இந்த உலகத்திலே வந்தார். ஒரு மாறுதலை உண்டாக்கத்தான் இந்த உலகத்திலே வந்தார். இருந்தவர்கள் இருந்த வண்ணமாக இருப்பதற்காக ஒரு பெரிய மாறுதலை, சமுதாயத்தில் ஒரு பெரிய மாறுதலை ஆண்டவராய் கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தது. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்ற வார்த்தையை நிறைவேற்றும்படி இந்த உலகத்திலே வந்த தேவன் உன் வாழ்க்கையிலும் கூட எந்தெந்த இடங்களிலே நீ சிறுமைப்பட்டு போனாயோ, எந்தெந்த இடங்களிலே நீ வேதனை அடைந்து இருக்கிறாயோ, எந்தெந்த இடங்களிலே நீ கஷ்டங்களை அனுபவித்து இருக்கிறாயோ, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி உனக்காக காத்திருக்கிறது. அன்றைக்கு எப்படி எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் போன்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை உண்டாக்க ஒரு புத்தக சுருள் கிடைத்தது போல இந்த இடத்தை விட்டு திரும்பி சொல்லும் பொழுது எனக்கென்று எழுதப்பட்ட ஒரு புத்தக சுருளாகிய என் ஆண்டவராகிய கர்த்தர் உண்டு. நான் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு கோரேஸ் ராஜா கையெழுத்து போட்டு எல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு தருவேன், உங்களுக்கு ஆலயத்தை நான் கட்டுவேன், உங்களுக்கு வேண்டிய ஃபண்டை தருவேன், உங்களுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு ஒரு புத்தக சுருளை வைத்தது போல ஆண்டவராகிய கர்த்தர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டவ சொன்னார், எல்லாம் முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவர் நல்ல ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுமா. என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய நெருக்கங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் புத்தக சுருளிலே எழுதி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை யாருக்காக கர்த்தர் செய்தார் இல்லைங்களா? இந்த வல்லமை யாருக்கு கிடைச்ச? ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் திரும்ப கிடைக்கணும். என்ன செய்யலாம்? தயவு செய்து நெகேமியாவின் புத்தகத்தில் கொஞ்சம் சில காரியங்களை உங்கள் முன்பதாக சுட்டி காட்டி வேகமாக காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து யாராவது வாசிங்க பார்ப்போம். தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகி நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. இங்க வேதவசனம் சொல்லுகிறது, உங்க கண்களும் செவிகளும் திறக்கணும். எதுக்காக? நாங்களும் எங்கள் வீட்டாரும் பாவம் செய்தோம். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டுமானால், திருப்பங்கள் வர வேண்டுமானால், முதலாவது வாழ்க்கையிலே தேவை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, தொடர்ந்து கண்ணீரின் பாதையிலே போகிறேன், பிரச்சனையின் பாதையிலே போகிறேன், இதற்கு காரணம் என்ன? உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பெரிய காரியத்திற்காக ஆயத்தப்படுத்தின நெகேமியா தன்னை ஆயத்தப்படுத்த. அந்த காலத்தில் நான் நெகேமியா எடுத்தியா? ஐயா, எடுத்தது எஸ்ரா. நெகேமியாவுக்கு நீங்கள் ஆதி மூல பாஷையில் வேதாமத்தை பார்த்தீங்கன்னா நெகேமியான்னு போட்டிருக்காரு. எஸ்ரா பார்ட் 1, எஸ்ரா பார்ட் 2 அப்படி தான் போட்டிருக்கோம். அதற்கு பிறகு காலகட்டத்தில் நம்முடைய வேத அறிஞர் படிப்பதற்கு ஈஸியாக அப்படி ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. மூல பாஷையில் வந்து எஸ்ரா பார்ட் 1, எஸ்ரா பார்ட் 2 தான் இருக்குது. பிரைஸ் ரா, சரிங்களா? அந்த பார்ட் 2 அந்த இதில் நெகேமியாவுடைய சொல்லுதான், நாங்களும் எங்கள் பிதாக்கள் என்ன செய்தோம்? பாவம் செய்தோம். we are sinners. எனக்கு அருமையானுடைய வாழ்க்கையில் முதலாவது ஒருவன் விடுதலை பெற வேண்டுமானால் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பாருங்க, இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் பரலோகத்துல இருந்து நன்மை செய்யணும் விரும்புறாரு. அதுக்காக கண்ணோக்கி பார்க்கிறாரு.
எனக்கு அருமையான தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? எல்லாரும் தேடுறோம், ஆனா உணர்வோட தேடுறோமா? உணர்ந்து தோன்றோமா? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்கு இந்தந்த குறைகள் உண்டு, இந்தந்த அக்கிரமங்கள் உண்டு, இந்தந்த மீறுதல் உண்டு என்று ஒத்துக்கொண்டு தேடுகிறோமா? இல்லை மேற்பூச்சா தேடிக்கிட்டு இருக்கிறோமா? நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உணர்வே வர்றதில்லை, இல்லைங்களா? நிறைய உணர்வு இல்லை. வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்கணும், அடையாளம் நடக்கணும். மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்லுது, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களை போல அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படிலாம் வாக்குத்தத்த வசனம் இருக்குது. ஆனா அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அதே மீகா தீர்க்கதரிசி சொல்றான், என் சத்துருவே, என் நிமித்த நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும். எதை ஒத்துக்கிறான்? எதை ஒத்துக்கிறான்? நான் விழுந்தது உண்மை. I have fall down. நான் விழுந்தேன். He have to accept his falling. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றத்திற்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில பிழைகள் நடக்கணும்னு சொல்ல, சில நேரங்களில் பிழைகள் வரலாம், குற்றங்கள் வரலாம், தவறுகள் உணரலாம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருந்தால் தான் வாழ்க்கையில கர்த்தர் நம்ம திரும்பி பார்ப்பார். தடைப்பட்ட காரியங்கள் தடைபடாமல் இருக்க கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். நீங்க அதை செய்கிறோமா? இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய பாதபடியில் நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய கிருபையின் சன்னிதானத்தில் நான் வந்திருக்கிறேன், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை உணர்த்துவார். அன்னைக்கு தாவீது தன் வாழ்க்கையிலே தவறு செய்த பொழுது வெளியரங்கமாய் கர்த்தரிடத்திலே அவன் அறிக்கை செய்தான், ஆண்டவரே, ஒருவர் குரோதமாகவே நான் பாவம் செய்தேன், ஒருவர் கண்களுக்கு முன்பதாகவே அக்கிரமானதை நான் நடப்பித்தேன். ஒத்துக்கொள்கிறான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில புத்தக சுள்ளாகி ஆண்டவராய் கத்த சொல்றாரு, மறுபடியும் உன் நிலைமையெல்லாம் நான் மாற்ற போறேன். எதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சதோ, எங்கெல்லாம் க்ளோஸ் டோர்ஸை நீ பார்த்தியோ, அங்கெல்லாம் ஒரு ஓப்பன் டோரை நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது நீ உணர்வடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உணர்வோடு ஆண்டவரை தேடுவோமா? ஆண்டவரே, இந்த நாளின் காலை வேளையில என் இருதயத்தை நான் நொறுக்குகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிற, கர்த்தரை இக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கிறது. அதே சங்கீதத்தில் சொல்லலாம், 18ஆம் வசனம் சொல்றான், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். பிரைஸ் காட். தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட இருதயம் தானே. தேவனே, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு காலை வேளையில ஒத்துக்கொள்ளும், ஆண்டவரே, என் இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் நொறுக்குகிறேன், தயவு செய்து நொறுங்கிற என் வாழ்க்கை எடுத்து உபயோகப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னா, அன்னைக்கு எஸ்ரா நெகேமியாட வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் உருவானது போல உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் கலந்த ஒரு வாழ்க்கையாய் வர வேண்டுமானால், முதலாவதாக உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டியது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இரண்டாவதாக வேதவசனத்தை வாசிக்கும்போது, அதே 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது 3-4 வசனங்கள் எடுத்து யாராவது வாசிக்க பார்ப்போம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இங்க வேதவசனம் சொல்லுது, இவன் அரண்மனையில் இருக்கிறாங்க, ராஜ சாப்பாடுங்க, ராஜா இதெல்லாம் சாப்பிட்டு வேணாப்பா எடுத்துரு அப்படின்னு சொல்லாரோ, அதெல்லாம் யாருக்கு தான்? 2 சிக்கன் வச்சா 1 சிக்கன் இவனுக்கு தான், இல்லைங்களா? 2 கிரில் பண்ணா 1 கிரில் இவனுக்கு தான். அப்ப ராஜ அந்தஸ்த, ராஜ அரண்மனையில் இருக்கான். மணி அடிச்சா சாப்பாடுன்னு மாமியார் வீடுன மாதிரி எல்லாம் குறைவில்லாம இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து சொல்றான், எப்பா அந்த தேசத்துல எல்லாமே இடிச்சு போட்டாங்க, நம்ம ஆளுங்க வாழ்றதுக்கு சரியான வீடு கூட இல்லை, தீக்கரை ஆக்கப்பட்டோன்னு இவன் துக்கித்து அழுகிறான். நமக்கு கிறிஸ்துவனுடைய ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கார், தெரியுங்களா யாருக்காவது? தயவு செய்து வேதாம புத்தகத்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் திருப்பும் பார்ப்போம்.
கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்டியன் லா, கிறிஸ்தவ புத்தகம், சட்டம் என்னவென்றால் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். மற்றவர்களுக்காக பாரப்படுகிற, மற்றவர்களுக்காக மன உருகுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்குதா? மற்றவங்க படுற பாடுகளுக்காக துயரப்படுகிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா? மற்றவங்க பக்கத்தில் உள்ளவங்களாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் மட்டும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறது வாழ்க்கை இல்லைங்க, இல்லைங்களா? இந்த பாரத்தை சுமந்துன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதை மூல பாஷை இந்த வியாகரணம் ஆம்பிளிஃபைடு வருஷனில் அழகாக இன்டர்பிரட் பண்ண ஒரு அருமையான வேதவஸ்தம் சொல்கிறது. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்துன்னா ஒருவர் செய்கிற குறைகளை மற்றவர்கள் என்ன செய்யணுமா? சகிக்கணும். You got to bear. நம்மளால் சகிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எபிரேயர் 12:2 சொல்கிறது, தனக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன? சகித்து கொள்ளுதல். நம்மளால் பேர் பண்ண முடியலனாலும் சரி, நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம பார்த்தோம் அப்படியே ஒரு பார்ப்பாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் அதை நாம் சகித்து கொள்ள வேண்டும். அதான் ஒருவருடைய பாரத்தை ஒரு சுமக்கிறது. மற்றவர்களால் பிரச்சனை வருதா, மற்றவர்களால் வேதனை வருதா, தயவுசெய்து கொஞ்ச நாள் சகிச்சுக்கிடுங்க. இரண்டாவது, அந்த சுமந்தல் ஒருவருடைய பாரத்தை ஒரு சுமந்து சொன்னா ஹெல்ப் பண்றது, மற்றவர்களுக்காக உதவி செய்வது. மற்றவங்க படுற பாட பார்த்து, அதான் ரொம்ப அழகா பைபிளை சொல்லி பாருங்க, வாசிக்கலாம். யாக்கோபின் புத்தகம் 2:15-16 வேகமாக கடந்து போகிறேன். யாக்கோபு 2:15-16. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? சரீரத்திற்கு வேண்டியவர்களை அவளுக்கு கொடுக்காவிட்டால் அவளுக்கு பிரயோஜனம் என்ன? இதாங்க வாழ்க்கையில் அதை உணரணும். ஆலயத்துக்கு வந்துட்டோம், நம்ம நல்லா இருக்கிறோம். ஒருத்தர் பசியோட வந்து, ஐயா நானும் விசுவாசி தான், எங்க வீட்டில் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னா சமாதானத்தோடு சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களோட இருப்பாராக அப்படின்னு ஆமீன் போட்டு போக முடியாது. நம்ம என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும். அதுக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாமா? மார்க் 8:2. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இங்க வேதவசனம் எவ்வளவு ஆண்டோட கன்சர்ன் பாருங்க பாப்போம். சீசன் சொன்னா, ஐயா பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, ஸ்தோத்திரம், எல்லாம் நீங்க பிரசங்கம் பண்ணும்போது அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டே இருந்தாங்க, அப்படி அனுப்பிடுங்க, போய் சேரட்டும். இயேசு சொன்னாரு, ஸ்தோத்திரம் போட்டதெல்லாம் நல்லதுதான், இந்த ஜனங்களுக்காக ஐ ஹேவ் கம்பேஷன் ஃபார் தீஸ் பீப்புள், இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவளை இப்படியே நான் விட்டுவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு கன்சர்னா இருக்காரு பாருங்க. இன்னைக்கு நம்ம லைஃபை யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்காக பரிதபிக்கிறோமா? மற்றவர்கள் படுகிற இன்னல்களை நம்முடைய வாழ்க்கையில் அவளோடு நாம் ஒத்துக்கொண்டு அவளுக்கு உதவி செய்கிறோமா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க, அங்க கிடக்கிற அலங்கை இடிஞ்சு போயிடுச்சு, அங்க மக்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னா இங்க நெகேமியா அழுதான். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. அதான் கிறிஸ்தவ லான்றது. அந்த வாழ்க்கை இருக்குதா? கஷ்டப்படுற மக்கள், வேதனையில் இருக்கிற மக்கள், துன்பத்தில் இருக்கிற மக்கள், இக்கட்டிலே இருக்கிற மக்கள், அவங்களை உதவி செய்யறோமா? ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையை பார்க்கிறாரு. நீ என்ன செய்யற, எதை விதைக்கிறாய் அதையே நீ அறுப்பா. சும்மா வெட்டு பயிற்சி வசனம் எல்லாம் பேசுறது முக்கியம் இல்லைங்க. நம்ம செய்யணும். we have to do something for them. அவங்களுக்காக செய்யணும். செய்யும்போது தான்
தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து இந்த பாரம் சொன்ன முதல்ல நான் சொன்னேன், பாரம் சொன்னா மற்றவங்க செய்கிற குற்றத்தை கொஞ்சம் சகிச்சுக்கிடுங்க. ரெண்டாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. மூன்றாவது we have to involve with them, அவங்களோட மிங்கிள் ஆகி போவது. பிரச்சனைகளிலே உடன்படுதல். பாரத சுமத்துனா பிரச்சனைகளை உடன்படணும். எப்படி உடன்படுறது? பைபிள் இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குதா? எல்லாத்துக்கும் நம்ம ஜீசஸ் தாங்க, இல்லைங்களா? மார்க்கில் நம்ம பார்க்குறோம். மார்க் 1 அதிகாரத்தில் 40-41 நினைக்கிறேன், ஒரு குஷ்டரோகி வர்றான். குஷ்டரோகின்னா அன்டச்சபிள், யாரும் ஒன்றும் என்ன சொல்லக்கூடாது, தொடவே கூடாது. அவன் இயேசுவுக்கு முன்னாடி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஒருவேளை நான் ஜீசஸ் தான் பாப்பா. ஏன்னா அவன் குஷ்டரோகி ட்ரெஸ், யார் கொடுத்த ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு அழுக்க போட்டு முகத்தெல்லாம் மூடி அப்படி வந்து நிற்கிறான்னு வச்சுக்கணுங்களேன். நமக்கு ஹெசிடேஷன் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ யோசித்து பாருங்க, குஷ்டரோகி வருகிறான், என் ஆண்டவர் அவனோட இன்வால்வ் ஆகணும். எப்படி இன்வால்வ் ஆகுறது? அவனை போய் தன்னுடைய கரங்களை நீட்டி, அதுக்கு ஒரு வாயை திறக்கிறாரு, அவனை தொட்டு, இயேசு மனதுருகி தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஜீசஸ், அதுதான் ஜீசஸ், அதுதான் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் வெமேயர்னு சொல்ற ஒரு அருமையான தேவனுடைய மனுஷர், எனக்கு அருமையான குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீவிரமாக ஈடுபட்ட அந்த நாளுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இவரை போய் அவங்க காலெல்லாம் கழுவி எல்லாம் தொடச்சி 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 அநேக சொஸ்தம் அடைஞ்சாங்க. உலகம் முழுவதும் வரவிட்டு ஃபாதர் வெமேயர் வந்து லெப்ரசி நடுவில் பயங்கர மினிஸ்ட்ரி பண்றார். அந்த காலத்தில் இவ்வளவு மருந்துகள் மாத்திரைகள்லாம் கிடையாது. அதை பார்ப்பதற்காக உலக நாடுகளில் ஒரு தலைவர் ஒரு சந்திக்க போறாரு. போகும்போது ஃபாதர் வெமேயர் பார்க்கணும், அந்த இடத்துல இருக்கிறாங்க சோகமான குஷ்டரோகிகளும் அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் குஷ்டரோகி இருக்காங்க, குஷ்டரோகி மத்தியில் தான் இருக்கிறாங்க. அவரை பார்க்க வேணும்னு சொல்லி போறாரு. போகும்போது அந்த காலத்தில் போகிற வேளையில் பி அலாட், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, இந்த லெப்ரசி இன்சைட், குஷ்டரோகி உள்ளே இருக்கிறான். இல்லை நான் ஃபாதர் வெமேயர் பார்க்க வந்துருக்கிறோம், இல்லை போல குஷ்டரோகி இருக்கிறான், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுது. என்னன்னு சொல்லி அங்கே உள்ள வந்தவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் லெப்ரசியா இருக்கும் மனுஷன் வந்தானா, அவன் சொன்னானா, இப்போ ஃபாதர் எங்கே பார்க்க முடியாது, யூ கம் தட் சைடு. அங்கே போனானா, போகும்பொழுது நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்களாம். அது மத்தியில் ஒருத்தர் ரொம்ப குஷ்டரோகம் நிறைஞ்சவரா சேரில் உட்கார்ந்துருந்தாரா. அந்த மனுஷன் சொன்னானா, எங்களுக்காக அவர் தன்னையே குஷ்டரோகியாக மாற்றிக்கொண்டா. அதுதாங்க, அதுதாங்க இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாயிருக்கையில் நமக்காக அவர் பாவமானார். அப்படிதான பைபிள் போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அதை நினைக்கிறோமா? ஆண்டவரே எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொன்னியே, அந்த தேவனுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், அந்த தேவனுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், அந்த தேவனுடைய பிரதான வாசல்ல நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி ஆண்டவரை தேடுறோமா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் எதிர்பார்க்குறாருங்க. நெகேமியாட்ட அந்த ஸ்பிரிட் இருந்துச்சுதுங்க. யாரோ விடிஞ்சு போச்சுன்னு சொல்லல, இவன் உட்கார்ந்து அழுது உபவாசித்து அவன் அழுறான். கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு சர்வ் பண்ற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டியவன் அல்ல, நீ அதிபதியாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி உயர்த்துகிறார். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையான கடைசியா ஃபைனலாக நான் உன்னை சொல்லி நான் முடிச்சிட விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சவாலை சந்திக்கிற மனது இருந்தது. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். இங்கே வேதவசனம் சொல்கிறது, நான் கீழே இறங்கி வர முடியாது. இதில் நான் கீழே இறங்கி வரக்கூடாதுன்னு மாதிரி ராணா போடுற மாதிரி இருக்கு. இங்கிலீஷில் பார்ப்பீங்கன்னா ஐ cannot come down, நான் கீழே இறங்கி வரமாட்டேன். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ அற்புதமான ஒரு இது. ஏன்னா நீங்கள் வேதவசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய பின்னாடி இருந்த டீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்னன்னு பார்த்தா ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்குது. என்ன டீம் சொன்னால் ஊழியக்கார கூட்டமே இருக்குது.
பின்னாடி அப்படியே லைனாக போகுது. லைனாக ஆண்டவுடைய ஊழியக்கார கூட்டங்கள்லாம் அவன் பின்னாடி இருந்ததுனால அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது. நீங்கள் பைபிளை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா அவன் தனியாக நெகேமியாக இருக்கல, அவன் பின்னாடி ஒரு டீம் இருந்துச்சு. என்ன டீமு? ஜெருபாபேல் இருந்தார், அங்கே ஜோஷுவா இருந்தார், அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்க, எஸ்ரா இருந்தார், வேத பிரமாணி ஆகிய எஸ்ரா இருந்தார். அவங்களோட சேர்ந்து தான் அவன் இருந்ததுனால தான் சவால் அவனாக சந்திக்க முடிஞ்சுது. இன்றைக்கி வாழ்க்கையில் எத்தனையோ சேலஞ்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிமிர்ந்து நடக்கணும்னா we need a good fellowship. நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் தேவை. அந்த ஐக்கியத்தில் நாம் இருக்கும்போது தான் நம்மளால் சவால்களை சந்திக்க முடியும். எந்த சவால் யார் கொண்டு வந்தாலும் என்னால் நான் பயப்படாமல் நிற்க முடியும். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அந்த ஃபெல்லோஷிப் உன்கிட்ட இருக்குதா? இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் அவரோடு கூட இருந்ததுனால எந்த சவால் வந்தாலும் அதை சந்திக்கிற வாய்ப்பு அவர்களுக்கு இருந்து வாசிக்கலாம். வேதவசனத்தை வாசிக்கும்போது வேதவசனம் சொல்லி ஆண்டவரோடு கூட இருக்கும்போது எல்லா நிலைமையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். சாதாரணமாக தலை நிமிர்ந்து வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? நீங்கள் பிலிப்பியர் 4 எல்லா கல்யாண வீட்டில் நிறைய வீட்டில் அந்த வாசிப்பாங்க இல்லையா? எல்லாரும் பிலிப்பியர் 4 எல்லாருக்கும் எந்த வசனம் தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அழகான வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் உண்டு. அதுக்கு முதல் கண்டிஷன் தெரியுமா? 4:1 அந்தபடி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அங்க 2 டிஃபரெண்டான மக்கள் இல்லையா? 2ஆம் வசனம் சொல்லு, வாசிக்கும் போது 2ஆம் வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க, யோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் சொல்லுங்க. 2 பேரும் டிஃபரெண்டான மக்கள், நல்லா ஊழியம் செய்யறாங்க. ஆனா அந்த சிஸ்டர் சரியில்லை. நான் செய்யற ஊழியம் தான் பெஸ்ட் இந்த சிஸ்டர் சொல்ல. அந்த கிரேசக்கா சொல்றான் இல்லை இல்லை அந்த எலிசபெத்துக்காவுக்கு என்ன தெரியும், நான் தான் ஒழுங்கு. அவன் சொல்றான் ஒரே சிந்தையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சேலஞ்சை சந்திக்கணும்னு சொன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா உன் வாழ்க்கையில கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். ஒரே சிந்தை, ஒன் அக்கார்டிங் மைண்ட் உனக்கு இருக்கணும். எல்லாம் அடுத்த வசனம் சொல்லுது, என்னோடு ஊழியத்தில் உடன்பட்டது போல வேறு யாரும் எனக்கு என்ன செய்யல, அன்றியும் என் உத்தம கூட்டாளியாகி அவனுக்கு உதவி உண்மையாக வேண்டிக் கொள்ளுகிறேன், கிளைமந்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஊழியம் செய்யணும். இன்னைக்கு சேலஞ்சை சந்திக்கணும்னா 3 பிரின்சிபிள் தாங்க. என்னெல்லாம்? 1 கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும். 2 என்னதான் வெதர் ஆஃப் ஒப்பீனியன் நமக்கு இருந்தாலும் வித்தியாசமான மக்களாக இருந்தாலும் ஒன் அக்கார்டிங் மைண்ட் இருக்கணும். 3வது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அது போட்டினாச்சு தான் பொறாமனு தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். அந்த ராஜாவுடைய உத்தரவு என்கிற அந்த சுருள் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை வாழ்க்கையில் கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? எல்லா நுகத்தடிகளும் முறிக்கப்படுவதாக. நம்முடைய ஜனங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போவார்களாக, ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக. எங்களுக்காக திறக்கப்பட்ட நிறுவமாகிய உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து தாங்கட்டும், பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே.